சித்ரா சமையல். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் தாக்கத்தினால உடம்புல ஊட்டச்சத்து குறையும், நாவறட்சி ஏற்படும், வெப்பம் சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்புள்ளது. அது ஏற்படாமல் இருக்க ஜூஸ் வகைகளை எடுத்துக்கிட்டால் உடம்பு பேலன்ஸ் ஆகும். அன்றாடம் நமக்கு கிடைக்கக்கூடிய காய் பழம் வச்சு 3 வகையான ஜூஸ் வகைகளை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல கேரட் ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை இப்போ பார்க்கலாம். 100 கிராம் கேரட், அரை மூடி எலுமிச்சப்பழம், ஒரு துண்டு இஞ்சி, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. இப்போ கேரட்டு மேல் தோலை சீவி எடுத்துக்கிறோம். இப்படி நீளமாக சீவி எடுத்துக்கிறோம். இது 2 மேல் தோல் எடுத்துட்டேன். இப்போ கழுவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கேரட்டை நம்ம ஏன் ரவுண்டாக அறுத்துக்கிறோம்னா, இப்போ மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். மிக்ஸி ஜாரில் போடும்போது ரவுண்டாக அறுத்து போட்டால் சீக்கிரமாக அரைப்பட்டுடும். அதனால் கேரட்டை ரவுண்டாக அறுத்து போடுறோம். அது கூட எலுமிச்சை சாறு புளிச்சிக்கலாம். அது கூட இஞ்சி, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடித்து வடிகட்டிக்கணும். இப்போ இது கொஞ்சம் தான் அரைப்பட்டுச்சு. இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். வடிகட்டியில் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெரியவங்க பசங்க எல்லாமே டிவி செல்ஃபோன் அதிகமாக பார்க்குறாங்க. அதனால் கண் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கேரட் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வந்தால் கண் சம்பந்தமான பிரச்சனை தீரும். உடம்பில் ஏற்படக்கூடிய அஜீரணம், வயிற்றுப்புண், கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரையும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் சரியாக இருக்குது எனக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கேரட் ஜூஸ் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம க்ரீன் கிரேப்ஸ் ஜூஸ் செய்ய போகிறோம். கிரேப்ஸில் சில சத்துக்கள் வந்து வீணாகாமல் மேலும் நல்ல சில பொருட்களை சேர்த்து சத்தும் சுவையும் மேலும் கூட்டி நம்மளுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை தரக்கூட மாதிரி ஜூஸ் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருளை நம்ம இப்போ பார்க்கலாம். கிரேப்ஸ் 100 கிராம், சப்ஜா விதையை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். இதுதான் அது. ஒரு சிட்டிகை உப்பு, கிரேப்ஸு ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பனக்கல்கண்டு தேவையான அளவு, மிளகுத்தூள் அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு எடுத்துக்கிறோம். இப்போ கிரேப்ஸை வந்து 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்து நான் மிக்சியில் போட்டு வச்சுக்கிட்டேன். அது கூட உப்பு, மிளகுத்தூள் எதுக்கு போடுறோம்னா, திராட்சை பழம் ஜூஸ் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கோசம் தான் நம்ம மிளகுத்தூள் சேர்த்திக்கிறோம். அது கூட எலுமிச்சை சாறு. நான் இப்போ 2 ஸ்பூன் பனக்கல்கண்டு போட்டுக்கிறேன்.
இதெல்லாம் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டு வடிகட்டிக்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டது நல்லா அரைப்பட்டுடுச்சு, வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸு நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக அமைச்சு கொடுக்கும், நம்ம எலும்பை ரொம்ப பலப்படுத்தும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்வீட் எனக்கு போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா நாட்டு சர்க்கரை, பனக்கல்கண்டு, தேன், உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கோங்க. ஜெல்லஸ் வேணும்னா ஐஸ் க்யூபும் சேர்த்து குடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண வச்சுருக்கிற கிரேப்ஸை போட்டுக்கலாம். ஜூஸ் ஊற்றிக்கலாம். இந்த ஊற வச்சுருக்கிற சப்ஜி விதை இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம மேலே போட்டுக்கலாம். இந்த சப்ஜி விதை உடம்பை சூட்டை குறைக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாக தரும் நம்மளுக்கு. அதனால் ஜூஸோடு நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ க்ரீன் கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரோஸ் மில்க் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம். ஒரு டம்ளர் காய்ச்சி ஆறின பால், அதே அளவு தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் பனக்கல்கண்டு, ரோஸ் எசன்ஸ் தேவையான அளவு. இப்போ நம்ம ரோஸ் மில்க் செய்கிறத எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்த பால் கூட தண்ணி. ஏன் தண்ணி சேர்க்குறோம்னா ரோஸ் மில்க் திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். எசன்ஸு எந்த பிராண்ட் இருந்தாலும் உங்கள் விருப்பப்பட்ட பிராண்ட் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அது கூட பனக்கல்கண்டு சேர்த்து கலக்கிக்கலாம். எங்கள் வீட்டில் பால் நிறைய வச்சுருந்தோம்னா இதுதான் வீட்டில் நிறைய நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்வீட் எனக்கு சரியாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் பனக்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் வேணுமுன்னா சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஐஸ் க்யூப் போட்டு கொடுக்க வேணாம், அவங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மிக்க நன்றி. உணவே மருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.